ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காலம்பரியே குசினிக்க வந்து என்ன தேடா சாப்பாடு செய்வோம்னு யோசிச்சு கொண்டு வந்தேன். ஆனால் முடிவெடுத்துட்டு இன்றைக்கு இட்லி தோசை எதுவுமே செய்யறதில்லைன்னா அதோட கரகடன்னு கொஞ்சமாக தேங்காயை திருவிட்டு 2-3 பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. இங்கெல்லாம் மா எடுத்துருக்க நோல் பர்பஸ் ஃபுல்லாக அதில் இடித்த வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு திருவின தேங்காப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்செடுக்கணும். ஒரேடியாக தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் இடித்த வெங்காயம் பச்சை மிளகாயிலேயும் தண்ணி விட்டு வருந்தானே அதோட கணக்காக பார்த்து இந்த மாதிரி குழச்செடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படியே பிரட்டி எடுத்தோம்னா இப்போ ரொட்டிமா ரெடி. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா தேய்ச்சிட்டு வட்ட கிண்ணங்கள் மூடிகள் ஏதாவது இருக்குந்தானே அதால இந்த மாதிரி வெட்டி எடுக்க வேண்டியதான். நீங்கள் நல்லா வட்டமாக தேய்ச்சி எடுப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வட்டமாக தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ பாருங்க எல்லா ரொட்டியும் தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இங்கே தோசைக்கல்லை சூடாக்கிட்டு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் ஒரேடியாக 4 ரொட்டியை போட்டு சுட்டு எடுக்கலாமேன்னு சொல்லுங்க. இது சின்ன சின்ன வட்டமாக தானே இருக்கும், அப்போ இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். சுடுபட்டு வரைக்குள்ள ஒரு பக்கம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் மற்ற பக்கம் திருப்புவேன் சொன்னால் திருப்பி போட்டு எண்ணெயை விட்டு கொண்டிக்கிறதுக்கு மேலாலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மற்ற பக்கம் திருப்பி விட்டோம்னா 2 பக்கம் நல்லா அப்படியே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ரொட்டி ரெடி. இது சும்மாவே சாப்பிடலாம், ஆனால் இதுக்கு ஒரு கட்டை சம்பல் செய்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு கொஞ்சமாக கட்டத்தூள் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா இடிச்செடுத்தா கட்டை சம்பல் ரெடி. இதுக்கு நீங்கள் மாசி கருவாடு போட்டு இடிக்கலாம், தேசிக்காய் புளி விடலாம், கருவேப்பிலை போடலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வேன். இன்றைக்கு எந்த விட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நான் இந்த கட்டை சம்பளை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு பசிக்க வலிக்கிட்டு கடகடன்னு கட்டை சம்பல் எடுத்தாச்சு. 3 ரொட்டி எடுத்து நான் மழை சாப்பிட வலிக்கிட்டேன். ரொட்டி சுடுபட்டு கொண்டு வரும்போதே எனக்கு பசிக்க வலிக்கிட்டேன். அந்த ரொட்டி சுடுபடுற வாசத்துக்கே பசி கூடிடும். எங்களுக்கு இருக்கிற பசியை விட டபுள் மடங்காக வந்துடும். அதோட கடகடன்னு சுட்டுட்டு முதலால நான் சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.